ஆனால் திருமாவளவன் அண்ணா வந்து ஏதாவது ஸ்டாலினுக்காக சப்பக்கட்டு கட்டணுன்றதுக்காக சொல்கிறார். சிஏக்கு இதுக்கு என்னென்ன சம்மந்தம்? இல்லை, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு அரசியல்வாதியாக நீங்களே ஒரு பத்திரிகையாளர், ஒரு அரசியல்வாதி குடியுரிமை சட்டத்தையும் வாக்காளர் எஸ்ஐஆரையும் எப்படி ஒரு ஒப்பிட முடியும் சொல்லுங்கள்? குடியுரிமை சட்டம் வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்கே தங்கியிருந்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம். வாக்காளர்கள் சீர்திருத்தம் என்பது, அதாவது சீர்திருத்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது இங்கே இருக்கிற போலி வாக்காளர்களை நீக்குவது, இங்கே இருக்கிற இறந்து போன வாக்காளர்களை நீக்குவது, அல்லது இரட்டை சிலர் வந்து இங்கேயும் வாக்காளர் வச்சுருக்காங்க, கோயம்புத்தூரில் வச்சுருக்கிறாங்க, சிலர் இங்கேயும் வச்சுருக்காங்க, திருநெல்வேலிலையும் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவர்கள் இங்கேயும் வச்சுருக்கிறாங்க, குளத்தூரில் ஒருத்தர் வச்சுருக்கிறாரு, இன்னொருத்தர் திருவாரூர்லேயும் வச்சுருக்கிறாங்க. அப்படி வச்சுருக்கும் பொழுது அதுக்காக நான் அவர் சொல்லல, அந்த மாதிரி வாக்காளர்கள் வந்து இருக்கும்போது அந்த வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்பது தான் நம்ம தேர்தல் நேரத்தில் இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு இயக்கங்களிலும் கூட, ஒவ்வொரு சின்ன கூட்டுறவு சொசைட்டி தேர்தலில் கூட நீங்கள் அந்த கூட்டுறவு சொசைட்டியினுடைய தேர்தலுக்கு வாக்களிக்கின்ற தகுதி உள்ளவங்க யார் அங்கே இருக்காங்க என்பதை அந்த தேர்தலுக்கு முன்னாடி தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் நடக்குது.